ஆண்டவர் சொல்றாரு, புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கிட்டேன். இப்ப உங்களை எங்க உட்கார வைக்கணும்? ராஜாக்களோடு, பிரபுக்களோடு. அந்த கூட்டம் ஞானம் கரெக்டா வேலை உள்ள செய்யணும் பாருங்க. அதனால சொல்றேன், அந்த மாதிரி பேச வர்ற ஆளுங்கிட்ட உடனே சொல்லிடணும், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. உள்ளத்தில் சொல்லணும், ஆண்டவரே இந்த பிசாசு என்கிட்ட அந்த ஆளை கூட்டு வர்றது உள்ள அவன் இருக்கிறான், இயேசுவின் நாமத்தில் நேரம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அதனால இங்கிருந்து என்ன பண்ணுங்க, வார்த்தைக்கு நிறைய வழி நடத்தி கொண்டு போங்க. இந்த மாதிரி ஆளை பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும், பிரதர் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னீங்களா அவன் ஸ்டாப் ஆயிடுவான். நீங்கள் போய் பாவம் அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்கள ஒரு ஆளுன்னு நினச்சி நீங்கள் பேசி அவங்களுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் பாருங்க, பிசாசு ஏற்கனவே குப்பை தொட்டி மாதிரி வச்சிருப்பான், அதை தூக்கி நம்ம மனசில் கொட்டி விட்டு அனுப்பிடுவான். நம் மனதில் விலையேறப்பட்ட சத்தியங்கள் இருக்கிறது. அதான் சொல்றார், உன் ஆவியை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ நதி புறப்படட்டும். பாருங்க, ஒரு 11 வயசுல ஒரே ஒரு தாய்க்கு ஒரு மகன், நல்ல இந்த மாதிரி கீபோர்டு அதை வாசிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்போர்ட்டம் பையன், ரொம்ப தேறினவன், நல்லா அருமையா வாசிப்பானா. 11 வயசுல நல்ல புகழும் பேரும் வாங்கினான். திடீர்னு பையன் மரணம் அடைஞ்சிட்டான். மரணம் அடைஞ்சு சொந்தக்காரங்கெல்லாம் அழுது கண்ணீர்ல மொழிக்கு கிடக்குறாங்க. பாஸ்டர் அடக்கம் பண்றதுக்கு வர்ற டைமு, அதனால ஜனங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாஸ்டருக்கு ஒரே குழப்பம், இவ்வளவு கண்ணீர் இல்லை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, என்ன ஆறுதலான வார்த்தையை அவர்களுக்கு கொடுப்பது என்பதை யோசித்து கொண்டே போனாராம். அங்க போய் ஒரு வார்த்தையை யோபு 1:21 எடுத்தாராம். நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்து நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம்னா நன்றி, செத்ததுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு. எதுக்கு தெரியுமா? உங்க பையனை ஆண்டவர் எடுத்தாரு, விளக்கம் கொடுக்கிறார் இந்த வசனத்தை சொல்லிட்டு. பரலோகத்தில் கீபோர்டு இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, அதனால ஆண்டவர் உங்க பையன் மேல கண்ணு போட்டு அவரை நம்ம இடத்துல வாசிக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாருன்னு உடனே அப்பாவுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் ஆறுதல் இருந்துச்சு. பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம பையனை அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கூட்டு போயிருக்கிறாரு. இப்போ பரலோகத்துக்கு போயிட்டு உயிர் போய் திரும்பி வந்தவங்க சொல்றாங்களாம், பரலோகத்தில் இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு இவங்கள கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்களாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்க பிள்ளைங்கள நீங்க கொள்ளுவீங்களா? சொந்தக்காரங்க யாராவது கொள்ளுவாங்களா? கர்த்தர் கொண்டுட்டாங்கன்னா நம்பிடுறாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கினார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர், சத்தமா கர்த்தர் கொடுக்கிறவர், ஒருபோதும் எடுக்கிறவர் அல்ல. எடுக்கிறவன் மிஸ்டர் சாத்தான், மிஸ்டர் நத்திங். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.